சார் வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் தேசிய கீதம் தொடக்கத்தில் பாடப்பட்டு விட்டது. இரண்டாவது நாள் மேகதாது விவகாரத்தில் ஒருமித்த கருத்துடன் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா அரசின் செயல்பாடுகள்? முதல்ல தாவேக்கா செயல்பாடை விட கவர்னர் அர்லேக்கர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளில் அவர் ஒரு புதுசாக ஒரு அரசியல் பண்ணாமல் வந்தார், சொன்னதெல்லாம் குத்ததெல்லாம் படித்தார். குறைகள் இருக்குது மத்திய அரசின் மீதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. பணம் வரலனாரு அதையும் படித்தார். அறிஞர் அண்ணா பெருமை, காமராஜர் பெருமை அதையும் படித்தார். எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 வாட்டி ஜனகணமன போட்ட உடனே சந்தோஷமாக அவர் பண்ணி போயிட்டார். போயிட்டு அப்புறம் வாழ்த்து செய்தியும் போட்டார். அதனால் ஒரு கவர்னரோட போக்கு என்பது ஒரு நல்ல போக்காக தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு தன்மையை கணக்கி பிடிக்கிற மாதிரி அவர் காட்டியிருக்காரு. அது உண்மையிலே நல்ல விஷயந்தான், பாராட்டுகள். இரண்டாவது மேகதாது அணையின் மீது வந்த விவகாரம், அதற்கு தனி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா உறுப்பினர்களும் கருத்து வேறுபாடுகள் அரசியலில் மாற்று சிந்தனை இருந்தாலும் இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எல்லாரும் அதில் அவங்களோட கருத்துக்களை சொல்லி முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக எல்லாரும் சேர்ந்து பேசி அதை நிறைவேற்றிருக்காங்க. இது 2வது விஷயம், இதுவும் பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் உள்ளூர் பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்களுக்கு கரண்ட்டு பிரச்சனை, பாலியல் சீண்டல், போதிய அளவுக்கு திட்டங்கள் இருக்கிறதா அரசுக்கு அப்படின்றது தான் இப்போது வாதப்பொருளாக மாறிட்டுருக்கு. இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து எந்த கேள்விகள் கேட்டாலும் இல்லை அரசு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் சீண்டல், பெண்கள் பாதுகாப்பு, 2 குழந்தைகள் தவறியிருக்காங்க, அதுவும் கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, இதற்கு முதலமைச்சர் எதுனா வாய் திறந்து பேசுவாரான்னு கேட்டால் முதலமைச்சர் பேசலை. அது பதிலாக வேறு ஐயா ஆதவ் எழுந்து பேசுகிறாரு அப்படின்னு ஆஸ்டின் அவர்கள் திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு. அப்புறம் வெளியில் எஸ்எஸ் சிவசங்கர் நாங்கள் உள்ளே எது பேசினாலும், நாங்கள் உள்ளே எந்த கேள்விகள் மக்கள் பிரச்சனையை கேட்டாலும் எங்களோட நேரலை துண்டிக்கப்படுகிறது, எங்களுக்கு வாய்ப்பு தரப்படலை உள்ள அப்படின்னு அவர் வெளியில் சொல்கிறாரு. ஐயா ராஜ்மோகன் உள்ள பதில் சொல்லியிருக்கார் இவருக்கு, நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணி பொய் பிரச்சாரம்லாம் பண்ணி நீங்கள் ஊழல் பண்ணதெல்லாம் எங்கள் தலைவர் பேசி தான் உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஆதவர்ஜனா அவர்களும் ஒரு 5 நிமிஷம் குளத்தூரில் அவர் பேசினதுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்ட கேள்வி வேறு, அவர் சொன்ன பதில் வேறு. பட் ஓகே, எல்லாமே அரசியல், அவருக்கு தானிக்கு தீனி, இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் எஸ்எஸ் சிவசங்கரும் வெளியில் இந்த மாதிரி பத்திரிகைகள்கிட்ட சந்தித்து நாங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டால் அவங்க வேறு ஏதோ சம்மந்தம்லாம் பேசுகிறாங்க. அட்லி மேட்ரு பேசலாமா? அட்லி மேட்ரு பேசியிருக்கிறாரு. அட்லியோட புகைப்படத்தில் படத்தில் எப்படி வெட்டி ஒட்டி காட்சிகள் எங்கெங்கிருந்தோ வச்சு பண்ணுவாங்களோ அதே மாதிரி முதலமைச்சரோட உரையோ இல்லை கவர்னரோட உரையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னது அது ஒரு விமர்சனமாக இருக்குது. அதற்கு எதிர்வினை ஐயா ஆதவர்ஜுனா ஆட்டியிருக்காரு. ராஜ்மோகனும் கேள்வி கேட்டிருக்காரு. அட்லி அவர்களை பற்றி இங்கே பேச வேண்டியது என்னென்னா, இல்லை அட்லி மாதிரி பேசி அதெல்லாம் பண்ணி தான் இங்கே புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் இப்படி சொல்கிறேன்ட்டு வெளியில் அதையே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு 2வது வாட்டி சொல்கிறாங்க. கேட்டதுக்கு உள்ளே நாங்கள் பேசினதெல்லாம் வெளியில் போய் செய்தி சேர மாட்டேங்குது, அதனால தான் வெளியில் இதை பேசுகிறோம், லைவ் கொடுக்கணும், அதாவது உள்ளே என்ன பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனை என்ன வாதம் பண்ணது, அதுக்கு அமைச்சர் பெருமக்களோட பதில் என்ன, முதலமைச்சரோட பதில் என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய அந்த விவகாரங்களுக்கு என்ன பதில், வெளிப்படைத்தன்மை வேணும்னு எஸ்எஸ் சிவசங்கர் கேட்குறாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் திருப்பி கேட்குறாங்க, இதே வெளிப்படைத்தன்மை திமுக ஆட்சி உங்கள் ஆட்சி காலத்தில் எங்கே போச்சு, அப்போ வெளிப்படைத்தன்மை இல்லைன்னொன்னே அப்படி திருன்னு முடிச்சுட்டு, இல்லை நல்ல கேள்வி, ஆனால் இப்போது நாங்கள் அதை முயற்சி பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டு வந்தோம், முழுசாக அதை பண்ணுறதுக்குள்ளே ஆட்சி போயிடுச்சு. ஆனால் இப்போது நீங்கள் தானே மாற்றுன்னெலாம் சொன்னீங்க, தாவேக்கா மாற்று வரும் அப்படின்லாம் சொன்னாங்களே, இப்போ அந்த மாற்றத்தை பண்ணலாமே. மொதல் நாள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பொழுது எல்லாரும் பேசினாங்க அரசை பற்றி, அன்றைக்கி ஃபுல்லாக லைவ் போட்டாங்க. அப்புறம் இனிமேல்ட்டு மக்கள் பிரச்சனையை பேசுகிற போது லைவை கட் பண்ணுறாங்க. இது என்னென்ன ஜனநாயகம்? பொதுமக்களுக்கு உள்ள சட்டமன்றத்தில் நடக்கிறது வெளியில் தெரியணும், அதற்கு ஏற்பாடு பண்ணணும் இந்த அரசு அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. சட்டசபையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அரசு இந்த எதிர்கட்சிகள்? இல்லை, சட்டமன்றத்தில் இப்போ இன்றைக்கி ஒரு 2 நாள் பார்க்குறோம். இந்த 2 நாள் விஷயத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல் நாள் கவர்னர் உரை, அதுக்கப்புறமா அதில் பெரிசாக ஒரு எதிர்வினை அந்த மாதிரி ஆற்ற முடியாது. ஏன்னா கவர்னர் உரை என்பது கவர்னர் பேசிட்டு அது போயிடும், அது ஒரு சம்பிரதாயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு உண்டான தீர்மானங்கள், ஐயா பாரதி ராஜா உட்பட, அதுக்கப்புறமா ஆர்பி சௌத்ரி, அது இல்லாமல் பழைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4-5 பேர் எல்லாருக்குமே தீர்மானம் போட்டு இரங்கல் தீர்மானம், அது பற்றி ஒன்றும் பெருசாக கிடையாது. அதெல்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கு நடக்கிறதுலாம் நிறைய விஷயம் நடந்து போயிருக்கு. அப்போ இன்றைக்கி அது ஒரு
கொஸ்டின் அவர் இல்லை 0 அவர் அந்த மாதிரி வரணும் போது, இல்லை இன்றைக்கி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று, சிறப்பு தீர்மானம் ஒன்று எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகதாது எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ மேகதாதுலேயும் வந்துட்டு அரசோட நிலைப்பாடு என்பது கர்நாடக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடுப்பது தமிழக அரசோட. அந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது. அது எதிர்கட்சியாக இருக்கவங்க கூட அதை வந்து இன்றைக்கி பாராட்டி அந்த தீர்மானத்தை வரவேற்று தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் இன்னைக்கு இப்போ நடந்தது எல்லாமே வந்து ஈஸி. இனிமேல்ட்டு தான் சட்டமன்றத்தை வந்து காரசாரம், விவாதம், வாதத்துக்கு வாதம், பிரதிவாதம், மக்கள் பிரச்சனை, ஆளுகின்ற அரசு சரியா தவறா அப்படின்றதெல்லாம் வரும். பட் இதுவரையிலும் பார்க்கும்போது தாவேக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை வந்து சட்டமன்றத்தில் சந்திக்க தயாரிக்கிறது. ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருக்குது, பாலியல் சீண்டலுக்கு பதிலுன்றது குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்றது பதில் கிடையாது. எவ்வளவு கேஸ் இருக்குது. அதாவது என்னென்னா திமுக ஒரு நம்பரை சொல்லுது, இவ்வளோ பேருக்கு வந்து பிரச்சனை. அதிமுக ஒரு நம்பரை சொல்லுது, இவ்வளோ பெண்களுக்கு இவ்வளோ குழந்தைகளுக்கு பிரச்சனை. இதுவே வேறையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசு வந்து எவ்வளோ பேருக்கு தான் பிரச்சனை, என்னெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன தொலைநோக்கு பார்வை வச்சுருக்கீங்க, இதை எப்படி தடுக்க போகிறீங்க? அதாவது பாலியல் சீண்டல் ஆனதுக்கு பிறகு வழக்கு பதியப்பட்டு விசாரணை பட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறதுன்றது வந்து அது ஒன்றும் பெருமை கிடையாது, கடமை. இன்னும் சுருக்க போனால் அது வந்து ஒரு அவலம். அது யார் ஆட்சியாக இருந்தாலும் அவலம். இப்போ இதே பதிலை வந்து திமுக சொன்னாங்கல்ல, இந்த யார் அந்த சாரில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஒருத்தன் பண்ணால் அவனை வந்து நாங்கள் பிடிச்சி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம அதை பேசுறது இல்லை கடந்து போயிட்டோமா? அப்போ அதே மாதிரி ஆகாஷ் ஒரு 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 லாக்அப் டெத்தில் போட்டு அடித்து மரணமாச்சு. இன்னொரு அதே பேரில் ஆகாஷில் பாம்பு கடிக்கு மருந்து கிடைக்காம மருந்தே கிடைக்காம செத்து போகிறாங்க. அப்போது விமர்சனங்கள் இருந்தோ இல்லை நடவடிக்கை என்பது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வைத்து தான் அது மையமாக வருது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம அரசியல் பேசுகிறது அங்கே வந்து பொதுவாக அது நல்லா இருக்காது. சரி, அது பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் அரசியல் பேசுகிறாங்க. பட் அது வெளிப்படைத்தன்மையாக வெளியில் காட்டலாம் இல்லையா? ஒரு லைவில் காட்டினா அப்போ தான் மக்களுக்கு தெரியும். ஓட்டு போட்டு அமைச்ச மக்களுக்கு தங்களோட எம்எல்ஏக்கள், அது எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது, அது வந்து மக்கள் சார்ந்து இருக்கா, இல்லை சுயநலம் சார்ந்து இருக்கா, இல்லை சும்மாங்கிட்டே உட்காந்து வெட்டி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரா, இல்லை உண்மையிலே ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கணும். அதனால் அந்த வந்து நேரடை வந்து கொடுத்துறாங்கன்னா தான் ராஜ்மோகன் வந்து வெளில சொல்கிறாரு, நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டோம், எல்லாம் இங்கே கிடச்சிருச்சு, நேரில் வருது அப்படின்றது. இல்லை வரலைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, திமுககாரங்க சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்களே வந்து ஒரு சில செய்தியில் வந்து ஃபுல்லாக லைவ் வரலன்னு தானே போடுறாங்க. இப்போ ஒரு சில செய்தி நிறுவனத்துலலாம் வந்து லைவ் வந்து பாதியில் நிறுத்துறாங்க, தொடரலை வரல, நேரலை வரல, விட்டு விட்டு வருதுன்றாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அது இப்போ மேகதாது பிரச்சனை காலையில் பேசப்பட்டது, அப்போ தொடர் நேரலையில் வந்து எந்த பிரச்சனையும் வரலையே. அப்போ நேரலை கரெக்டாக தானே போகுது. மக்கள் பிரச்சனை இல்லை திமுக கேட்குற கேள்வி அதிமுக கேட்குற கேள்வின்னு வரும்போது தான் நேரலையில் பிரச்சனை வருது. அப்போ முதல்வரை யாரும் பாராட்டுறாங்க இல்லை முதல்வர் மீது விமர்சனம் இல்லைன்னா நேர்வலை தெளிவாக வருது. அப்போ எதிர்கட்சிகள் பேசுது இல்லை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குதுன்னா நேரலையில் பிரச்சனை வருது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதற்கு என்ன பதில்? அப்போது இப்போ இதை என்னைக்குன்னா அமைச்சர் பேசிங்க, இது வந்து பழைய டெக்னிக்கு, இது ஒரு மோசமான அரசியல், இதே அரசியலில் தான் திமுக பண்ணிச்சு, இதே அரசியலில் தான் அதிமுக பண்ணிச்சு. அம்மையார் ஜெயலலிதா பேசும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, அமைதியாக இருக்கும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா பேசினாங்கன்னா அதை காட்ட மாட்டாங்க, இதை மறைப்பாங்க. இது ஒரு மோசமான மலிவான அரசியல். இதையே அரசியலை தான் தாவேக்கவும் பண்ண போதா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இந்த அவலமான அரசியலை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பண்ணியிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இவங்களுக்கே எல்லாருக்கும் வேணுப்பட்டவர் சேனல்லாம் நடத்துறதுனால அது வசதியாக இருந்தது. அவங்க வேணுன்றதை எடுத்து அதை போட்டுவிட்டு ஸ்ட்ரீம் கொடுப்பாங்க. அது தப்பு. ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு நம்ம எதை பாதுகாக்கணும், இல்லை எது பேசுகிறோன்னா என்ன நடக்குது, உள்ளது உள்ளபடி உள்ள நடக்கிறது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியணும், நாட்டு மக்களுக்கு செய்தி போகணுன்றதான் நோக்கம். அந்த செய்தியை கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஒட்டி திணிச்சு தான் அனுப்பிங்கன்னா அவ்வளோ பயமா மக்கள் மீது? அதான் பார்க்கணும். குறுகிய காலம் தான் இருக்குது. குறுகிய காலத்தில் இவ்வளவு அழுத்தம் சரியா தாவேக அரசுக்கு? இது வந்து அழுத்தம் வந்து எதனால் வருதுன்னு பார்க்கணும். இது அழுத்தம் அல்ல, இது வந்து மக்களோட தேவைகள். அதாவது கரண்ட்டு கட் ஆகும், பேசக்கூடாது, பாலியல் சீண்டல் நடக்கும், பேசக்கூடாது, வாழ்வாதார பிரச்சனைகள் அங்கங்கே நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை எப்படி பேசாமல் இருப்பாங்க? அப்போ வந்து எங்கேயோ வந்து ஒரு மாணவி பாதிக்கப்படுறா, இல்லை ஒரு பெண்மணி தாக்கப்படுறாங்க, அவங்க உயிருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா 6 மாதம் வரலாம் அதை கடந்து போக முடியும், இல்லை 6 மாதத்துக்கு அதை பேசாதீங்க அப்படின்றது என்ன நியாயம்? இன்றைக்கி கரண்ட்டு கட்டு நிறைய இடத்துல இறங்கி அது என்ன ஆகுது, மக்கள் வந்து சாலையில் வந்து போக்குவரத்தில் பாதிக்கிற அளவுக்கு ஒரு சாலை மறியல் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டு கட்டு சாலை மறியல் வருதுன்னா அப்போது எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள்.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் போன உடனே ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலலாம் யாரும் சாலை மறியல் பண்ண மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? கரண்ட் இதோ வந்துரும், இதோ வந்துரும். சரி 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ். எப்போ சாலை மறியல் நடக்கும்னா, 4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுனா தான் சாலை மறியல் வரும். ஜனங்க வந்து சாலை மறியல் பண்ணாங்கனாவே ஃபஸ்ட்டு அரசாங்க செயலிழந்து போய்விட்டது. அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். இப்போ சாலை மறியல் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கரண்ட்டு கூட ஒழுங்கா குடுக்க முடியல, மின்வெட்டு வருது அப்படின்னா பிரச்சனை. சரி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ஏரியாவுக்கு 1 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு திருப்பி கரண்ட் ஆகிடும். அப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு 1 மணி நேரம் போகும். அப்படி ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கூட என்ன ஆகிடும்னா, ஜனங்க வந்து ஓகே ஒரு நாளைக்கு நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகும் அப்படின்னா கூட சாலை மறியலுக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசில் இருக்கிற அரசு துறையில் இருக்கிறவங்க பண்ணக்கூட டெக்னிக்கு. இது வந்து இப்போ என்கிட்டயுமே நிறைய அதிகாரிகள் முன்னாடி வந்து இது எப்படி சமாளிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மெயின்டெனன்ஸ் ஷட்டவுன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அது என்னன்னா, நல்லா தான் இருக்கும் எல்லாமே, அதே கேபிள், அதே டிரான்ஸ்ஃபார்மர், இபி சப்ஸ்டேஷன் தான். இந்த ஏரியாவில் நாங்கள் இன்றைக்கி மெயின்டைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லிவிட்டு கரண்ட் கட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையே சொல்லாமல் பண்ணுறாங்க, அதிகமான இடங்களுக்கு பண்ணுறாங்க. அப்போ 8 மணி நேரம் 6 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னும்போது ஜனங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் வருது. அதனால் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் வேறு ஒரு பிரச்சனையாகுது. இப்போ இந்த மாதிரி நைட்டெல்லாம் கரண்ட்டு போய் பெண்களுக்கு வேறு பாதுகாப்பு இல்லை வேறு எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வராங்க, தெரு இருட்டாக இருக்குது, இல்லை தனியாக தங்கியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போது இதெல்லாம் தானே பிரச்சனை. இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கே பேசுவாங்க? அதனால் அதற்கு உண்டான பதில், அதற்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான ஒரு திட்டங்கள் அப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து அங்கே உட்காந்து பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி அரசியல் பேசினா அது சரி இருக்காது. இல்லை அதுக்குன்னு பேட்ச் அணிஞ்சிக்கிட்டு போயிட்டு வாயத்திறங்க சிஎம் சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை தாவேக்கா தரப்பில் அதுதான் சொல்கிறாங்க, எதுக்கு பேட்ச் அணிஞ்சிட்டு வரீங்க? சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாயை திறந்து பேசிவிடுங்க, வாயை திறந்து சகஜமாக பேசுங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு எதிர்வினை விழுங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து யாருன்னா வாயை திறந்து சிஎம் மேடம் அப்படி கேட்டாங்களா? இல்லை ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாயை திறந்து ஸ்டாலின் அவர்களே அப்படி சொன்னாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வாயை திறங்க இபிஎஸ் அப்படி சொன்னாங்களா? ஏன் அவங்களெல்லாம் சொல்லலை? ஏன்னா அவங்களாம் இருந்த வாயை வைத்து அரசியல் பேசினார்கள், சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அதனால் வாயை திறங்க சிஎம்னு சொல்லலை. இவர் வாயை திறக்கல, அதனால் வாயை திறங்க சிஎம்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சைடில் பேட்ச் போட்டு வந்தாங்க, வாயை திறங்க சிஎம்னு கேட்குறோம் இல்லையா? இந்த சைடில் ஏன் அந்த நிலைமைக்கு எதிர்க்கட்சி வந்துச்சு? நம்ம பேசாததுனாலையும் நம்ம மௌனியாக இருக்கிறதுனாலையும் ஒரே மாதிரி இப்படியே உட்காந்துருக்கிறது. அவர் தான் சொல்கிறாரு, வானமே ஏதோ மேகமே இடிஞ்சு விழுந்தாலும் எது ஆனாலும் நான் வாயை திறக்க மாட்டேன்னு ஒரு புரட்சி செய்கிறாரு மௌன புரட்சி முதலமைச்சர். தயவுசெய்து வாயை திறங்க சிஎம்னு சட்டமன்றத்தில் கேட்குறாருங்க ஒரு எம்எல்ஏ. முதலமைச்சரை பார்த்து நேரடியாக கேட்குறாரு ஆஸ்டின். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு இது. வாயை திறந்து பேசுறதுல என்ன இருக்குது? சரி உங்களுக்கு தெரியல, ரைட்டு. சரி மக்களுக்கு உங்களுக்கு தெரியலன்றதான் தெரியட்டுமே, திருத்திக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு உதாரணத்துக்கு இபிஎஸ் அவர்களுமே ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோரணையாக கரெக்டாக அந்த ரிதம்லாம் இருக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு 6 மாதத்தில் அவர் பிக்கப் பண்ணிக்கினார்ல. இன்றைக்கி வந்து மேகதாது பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமோ ஏதோ வந்து சரளமாக எந்தெந்த தேதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தேதியில் இதை பண்ணாங்க, 110ல் இதை பண்ணாங்க, சட்டமன்றத்தில் இது தீர்மானம் போட்டாங்க, வழக்காடு மன்றம் போனாங்க, சிவில் கேஸ் இருந்தது, கோர்ட்டில் கேஸ் இருந்தது, ட்ரிபியூனல் இருந்தது, இந்த தீர்ப்பாயத்துக்கு போனோம், இந்த ஆணையம் வாங்கினோம், இந்த கெசட்டில் போட்டோம், அதிமுக இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கு, காவேரி நீர் மேலாண்மையில் இந்த ஒன்றிய அரசுக்கிட்ட நாங்கள் இந்த கடிதத்தை கொடுத்தோம், அன்றைக்கி இருந்த பிரதமருக்கு அம்மா இதை செஞ்சாங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. எழுதி வச்சியோ கூட்டியோ எதையோ ஒன்று ஒரு அரசியல்வாதியாக பக்குவப்பட்டு இன்றைக்கி பேசுகிறாரு இல்லையா? இப்போ நீங்கள் பயிற்சி எடுத்தால் தானே பேச முடியும். நீங்கள் கம்முனே உட்காந்தா அப்போ நீங்கள் எப்போ அரசியல்வாதி ஆகிறது? கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்போ பதில் சொல்கிறது? இது ஒன்றும் தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை, பொதுமக்கள் சம்பந்தமான விஷயம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, காவேரி நதி பிரச்சனை, இல்லை மாநிலத்தினுடைய சுயமரியாதை, மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ நாளைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுகிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள்? நீட் தேர்வு வேணுமா அப்படின்னா, இல்லை நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு தான் விஜய் சார் சொல்லுவார். சரி என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ வாயை திறங்க சிஎம் சார்னு எதிர்க்கட்சிகள் கேட்க தான் செய்யும். நீங்கள் வாயை திறக்காத வரையிலும் இதற்கு தீர்வு கிடையாது. பிரதமரை வாயை திறக்க மாட்டேன்றார், பத்திரிகையாளர் பார்த்தா ஓடுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து இங்கே பிரியமே வரது கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. அன்றைக்கெல்லாம் நம்ம இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோமா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிக்கு ஒரு நியாயமா? பிரதமர் எப்படி வாய் மூடி மௌனியாக இருந்து மக்களோட சம்மந்தமான கேள்விகள் பதில் சொல்லாமல் தப்பித்து ஓடுறாரோ அதே வேலையை தானே இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க.
மணிப்பூர் விவகாரத்தில் பெண்கள் பாதிப்புக்குள்ளானாங்க. தாய்மார்கள்லாம் வந்து அரை நிர்வாணமாக நடக்க வச்சு ஒரு அநீதி நடந்தது. மனித குலமே வெட்கப்படுற அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் நடந்தது மணிப்பூரில். பிரதமர் வாயை திறக்கல. அது மாதிரி இது விட்டா அங்கே போயிடும்ல. இப்படியே நான் அப்படி தான் இருப்பேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஜனநாயகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இப்போ எது உருவெடுத்திருக்குன்னா, முதலமைச்சரை பேச வைக்கணும். எப்படின்னா விஜய் சாரை வாயை திறக்க வைக்கிறது தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகளோட கட்ட கடமையாக இருக்குது. மக்கள் பிரச்சனையை பேசுகிறதை தாண்டி முதலமைச்சர் சார் வாயை திறங்க சார், சிஎம் சார் பேசுங்க சார், சிஎம் சார் கேட்குதா சார், கதறல் கேட்குதா சார், இப்படி போகுது. இது புதுசாக இருக்குது. இது இப்படி ஒரு அரசியலை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. முதலமைச்சராக வரவங்க வந்து பயங்கரமான ஒரு பதில், ஆக்கப்பூர்வமாக ஆணித்தரமான நடவடிக்கைகள், அதை தான் வெளிப்படுத்தி நான் பார்த்துருக்குறேன். இது என்ன விதமான அரசியல் எனக்கு புரியல. அதுவும் அவர் பேச மாட்டேன்ற, அவர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆதவையா வந்து அவர் பதில் சொல்கிறார், ராஜ்மோகன் எழுந்து அவர் பதில் சொல்கிறார். முதலமைச்சர் அவருக்கு வாய் இருக்குது, அவர் பேசலாம், அவர்கிட்ட தரவுகள் இருக்குது, அவர் தானே முதலமைச்சர். அதாவது முதலமைச்சரை விட நீங்களாம் சிறப்பாக செயல்படுவீங்க, சிறப்பாக பேசுவீங்கன்றத சொல்லி காட்டுறீங்களா, இல்லை நாட்டு மக்களுக்கு அதுதான் செய்தியா? முதல்வரை விட ஆதவ் நல்லா பேசுவார், முதல்வர் விஜயை விட ராஜ்மோகன் நல்லா பேசுவார்ன்றதான் செய்தியா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அவர் பேச மாட்டாரா? சட்டமன்றத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு, மக்கள் பிரச்சனையும் கேட்குறாங்க, அங்கே உட்காந்து பேசாமல் என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் அமைதியாக பார்த்து எது வீட்லேயே உட்காந்து பார்க்கலாமே. இப்போ எதுக்கு டெய்லி வரணும் சட்டமன்றம்? இப்போ டெய்லி சட்டமன்றம் வரலாம், யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நானும் அதையே சொல்லித்தரேன். இப்படி வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி வந்து உட்காந்து பேசிட்டு போகலாமே. அதனால் இந்த போக்கு என்பது சரியில்லை. வாத பிரதிவாதம், கேள்வி பதில், நியாய தர்மம், அரசியல், மக்கள் புரிதல், மக்கள் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்தது தான் சட்டமன்றம். அது ஒன்றும் 365 நாளும் நடக்கிறது. அது நடக்கிறதே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 300 நாளில் என்ன ஒரு 30 நாள் நடந்தால் அதிகம். ஒரு வருஷத்துக்கு 30 நாள் நடந்தால் அதிகம். 30 நாள்லாம் நடக்கிறது இல்லை இப்போலாம். என்ன ஒரு 15 நாள் 20 நாள்லேயே முடிஞ்சிடும். அதில் பாதி நேரம் வந்து இந்த ஜனகணமன பாட்டு போடுறது, கவர்னர் வந்து போகிறது, அப்புறம் மற்ற அமைச்சர்கள் பேசுகிறது, இப்படி தான். முதலமைச்சர் பேசுகிறதுன்றதே ரொம்ப கம்மியான நேரம் தான். அதில் இவர் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, இவர் பேசவே மாட்டேன்றாரு தான் எதிர்கட்சிகளோட குற்றம். அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சைலண்ட்டாக நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதெல்லாம் இப்போ கவர்னர் இருக்காரு, ஒரு அதாவது மார்ஷல், ஒரு விஷயம், முதலமைச்சருக்கு வாயில் பிரச்சனை இருக்குது, அவருக்கு பேச முடியாது, அவருக்கு வார்த்தை வராது, அவர் தொண்டையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை அவர் செய்கை பாஷையில் தான் அவர் பேசுவார், இல்லை எழுத்துக்குட்டி போர்டு காட்டுவார், அது மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா பாட்டு பாடுவார். முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நீ சாங்குண்ணா கேளுங்கண்ணா அப்படின்ற பாட்டாகட்டும், அதுக்கப்புறமா வைவு பண்ணுற மாதிரி அதாவது பெண் சரணம் வந்து நிறைய இருக்கும். சரணம், அனுப்பல்லவி, பல்லவிலாம் வரும். அதில் ஒரு 2 லைன் 3 லைன் அப்படி ஷார்ப்பாக வரும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் இவர் வந்து நிறைய பாடியிருக்கார். நடிகைகளோடு சேர்ந்து பாடியிருக்காரு, நிறைய விவாதங்களில் பேசியிருக்காரு. இப்போ கூட பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு அருமையான ஒரு பாடல் வந்து பாடினார் கரூரில். அந்த பாடல் வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. அந்த பாடல் மூலமாக ஒரு அரசியல் புரட்சி வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதை நிறுத்தி விட்டு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இது ஒரு மாற்றம். அப்போ இவ்வளவு சொல்வளம், இவ்வளவு குரல் வளம் இருக்கிற ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு ஒரு பாடல் வழியாகவோ இல்லை ஆடல் வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக ஒரு பதில் சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு யதார்த்தத்தோட புரிஞ்சு, அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக யதார்த்தத்தால் அவர் அமைதியாக இருக்கிறதுனால தான் நான் அப்படி பதில் சொல்ல வேண்டியதாக போகுது. இல்லை சார், நம்ம யதார்த்தத்தோட ஒரு விஷயத்த, விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு, அரசாங்கத்துக்கு புதுசு. இந்த மாதிரியான ஒரு டெக்கோரம், இந்த ஒரு அட்மாஸ்பியரில் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் பேசுறதுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லுவாங்களே சின்ன வயசுல, அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். முதலமைச்சர்ன்ற ஒரு ஸ்டேச்சரில் இருக்காரு, அவர் ஏதாவது திக்கி தருமாறுனா அது கான்ட்ரவர்சி ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இது நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். கரெக்ட். யதார்த்தமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. சட்டமன்றத்தோட நடவடிக்கை, அதனுடைய அரசாங்கம் எப்படி செயல்படுன்றத ஒரு 15 வருஷமாக நான் சட்டமன்றத்தை கவர் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் பாஸ் போட்டு ஒன்று கொடுப்பாங்க, பேரவை உள்ளே போகலாம். அதை பார்த்த அடிப்படையில் நான் நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவேன். ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்து பேச போகிறாரு, ரெடியாகிறாருன்னா கிட்டத்தட்ட 38 IAS அதிகாரிகள் ரெடியாக இருப்பாங்க. அரசு துறை சார்பாக இருக்கிற IAS அதிகாரி எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. எந்த துறையில் எந்த கேள்வி வந்தாலும் அந்த தரவுகள் வந்து 5 நிமிஷத்தில் கைக்கு வந்துடும். 5 நிமிஷத்தில் தரவுகள் கைக்கு வந்துடும். இப்போது ஒரு பாலியல் சீண்டல் அப்படின்னா அது எந்த இடத்துல நடந்தது, அந்த குழந்தையோட பேர், குழந்தையோட குடும்பம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கு, எப்போ கைது செய்யப்பட்டாங்க, என்ன நடவடிக்கை, எந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர், அரசு வந்து என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்கு, அதிலிருந்து ஆரம்பித்து அதே மாதிரி இப்போ
இப்போ மேட்டூரில் தண்ணி திறக்கல அப்படின்னா மேட்டூரில் இப்போ என்ன நிலை, எவ்வளவு தண்ணி இருக்குது, ஏன் திறக்கலை, எதனால் திறக்க முடியல, என்ன காரணம், இப்போ என்ன செய்ய போகிறோம், விவசாயிகளுக்கு அங்கே வேறு என்ன மாற்று, எப்படி இதை வந்து தொலைநோக்கு பார்வையில் எப்படி பார்க்க போகிறோம், குறுகிய காலத்தில் எப்படி பார்க்குறோம், தரவுகள் வந்துடும். இந்த தரவுகளை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி வாசித்து பார்த்துட்டு பதிலாக சொல்ல வேண்டியதுதான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட்டு ஸ்ரீஹரிகாட்டில் போய் ராக்கெட் செஞ்சு மேலே அனுப்புங்கன்ற அளவுக்குலாம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான இல்லை. நல்லா தெரியும் இப்போது நாட்டில் என்ன பிரச்சனைன்றது தெரியும். நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை, இன்றைக்கி தேதியில் மேகதாது அணை ஒரு பிரச்சனை, விவசாயிகள் கடன் ரத்து ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து பாலியல் வன்கொடுமை, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்து கரண்ட் இல்லை. அப்புறம் தேவைப்பட்டால் டாஸ்மாகில் 10 ரூபா 20 ரூபா ஆகுது, அது யாருன்னா பேசணும். ஒரு 6 பிரச்சனை தானே. இந்த 6 பிரச்சனையில் ஹோம்ஒர்க் பண்ணி பயிற்சி எடுத்து இது கேட்டால் இது பதில் அப்படின்னு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே காலையில் பேசும்போதே துண்டு சீட்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். முதலமைச்சர் டேபிளுக்கு எடுத்துகிட்டு சொல்லிட்டு சைலண்ட்டாக குனிஞ்சு தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வரும், ஃபைல் வரும்போது ஒரு சீட்டு வரும். அது போக அமைச்சர்கள் எல்லாரும் இருப்பாங்க, துறை ரீதியாக பதில் சொல்கிறது. சிம்பிளாக பார்த்து படிக்கிறது தான். அந்த நேரத்தில் ஷார்ப்னஸ் இருக்கணும், பொலிட்டிக்கலாக ஷார்ப்பாக இருக்கணும். பட் வரலாறு ரீதியாக போய் நோண்டி கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. இவர் இப்போ துரைமுருகன் மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சிக்குமுக்காடை வைப்பார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார்னா டைரெக்டாகவே வந்து பேசிடுவாப்புல ஒரு மாதிரி. இந்த முதலமைச்சர் கிறுக்கலாம் இல்லை, உங்கள் துறையில் தான் இருக்குது, நீங்கள் தான் காரணம், இது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போது அதாவது எதுக்கு சொல்லணும்னா அவருக்குமே வந்து முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பேசுவாருன்ற மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி அவரே வந்து அந்த தரவுகள் வந்து பயிற்சி பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அரசியல்வாதியாக மாறி அரசியல்வாதியாக இருக்காங்க. நீங்கள் வந்து முதலமைச்சராகவே ஆகிட்டீங்க. அப்போ உழைப்பு என்பதை போடணும் இல்லையா, ஃபைல் பார்க்கணும், தரவுகள் தெரிஞ்சுக்கணும், இது இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் பாட்டு டெய்லி வந்து இந்த கோட்டை வண்டி போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன, இவ்வளோ வசதிகள் இருக்குது. இப்போ நான் என்ன எதனா தரவுகள் வச்சா பேசுகிறேன். பத்திரிகையாளர் இந்த தொழிலுக்கு வந்தாச்சு, சட்டமன்றம் இன்றைக்கி நடக்கிறத வச்சுக்கிட்டு இன்றைக்கி 3வது பேட்டியோ நம்ம இது நான் இப்போ பேசி கொண்டு இருக்கிறது. அப்போது தொடர்ந்து என்ன செய்தி நடக்குது, யார் என்ன சொன்னாங்க, அது சட்டத்தில் என்ன செக்ஷனு, அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா, மேகதாது பிரச்சனை என்ன, உதயநிதி வந்து ஒரு சட்டத்தை சொல்லி அதை கோர்வையாக சேர்க்க சொல்கிறாரு சரத்தில், அது என்ன செக்ஷனு, நீர் மேலாண்மை என்ன சொல்லுது, 1956 வாட்டர் ரிப்பேரியன் ஆக்ட்லையோ இல்லை வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்லையோ என்ன இருக்குது, செக்ஷன் 4 என்ன சொல்லுது, அதை சேர்க்கலாமா, புதுசாக வந்து ஒரு விஷயம் பிரச்சனையாகுது தண்ணி பகிர்ந்துக்கிறது இல்லைன்னா புதுசாக நடுவர் மன்றம் கேட்குறாங்களே அதுக்கு என்ன ப்ரொவிஷன் படிக்கணும் இல்லையா. ஒரு பத்திரிகையாளருக்கே இவ்வளவு விஷயம் வந்து அரசியல் பேசணுன்னா தெரிஞ்சுக்கணும் போது ஒரு முதலமைச்சர் எவ்வளோ பயிற்சி செய்யணும், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும், தரவுகளோடு உட்கார வேணாவா, அதுதான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் அவர் அமைதியாக இருக்கிறார், அதனால தான் பேசுவது கிடையாது. வீட்டுக்கு போய் ட்விட்டர் போடுறாருன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அங்கேயே பதில், சட்டம் ஒழுங்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பீரியடில் இதெல்லாம் ஆச்சு, அப்போது வந்து நீங்கள் வந்து அண்ணா நகரில் வந்து ஒரு தப்பு நடந்தது, அப்போ வந்து நீங்களே வந்து இது பண்ணாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியை பாலியல் சீண்டல் பண்ணாங்க, அன்றைக்கி உங்கள் அரசு வந்து காலதாமதமாக நடவடிக்கை எடுக்குதுச்சு, அது பிரச்சனை பெருசாச்சு, அதெல்லாம் பற்றி பேசவா நான், இதெல்லாம் இருந்தது உங்கள் ஆட்சி காலத்தில், எங்கள் ஆட்சி காலத்தில் அது மாதிரி நடக்காது, நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கப்பெண் படையை பற்றி ஒரு 2 லைன் சொல்லிவிட்டு உட்காரதுல என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அந்த பதில் சொன்னதுக்கப்புறம். திருப்பி ஏன்ச்சா பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாரு, அடுத்த சப்ஜெக்ட்டு போங்க, முடிஞ்சு போச்சா, இவ்வளோதான். இதுக்கு அப்படியே பதறீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு கஷ்டம், ஏன்னா பத்திரிகையாளர் ஒரு 20 பேர் இருப்பாங்க, மடக்கி கேள்வி கேட்பாங்க, பழசு போவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்லாம் வரும், அரசியல் ரீதியாக வரும். இப்போ குதிரை பேர் அரசியல்லாம் வந்து கேள்வி கேட்போம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏ வந்து குதிரை பேர் அரசியலை வைத்து முதலமைச்சர்கிட்ட டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, அது வந்து முன் அனுமதி வாங்கி பேசணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அரசியல் அங்கே பேச முடியும். பட் திட்டம் ரீதியாக பேசும்போது சட்டமன்றத்திலே எதிர்கொள்ள முடியல அப்படின்னா என்ன இது, அவர் பேசக்கூடியவர் தானே, பேச்சு திறமை இருக்குது தானே, அதை வெளிப்படுத்தணும்ல. அமைதியாக முடங்கி இருக்கிறது என்ன விதமான அரசியல்? மன்மோகன் சிங் இப்படி பேசினதுனால தான் அவர் மீது விமர்சனம் வந்தது. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் ஐயா பார்த்தீங்கன்னா அப்படியே உம்முன்னு இருப்பார், ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல். இதெல்லாம் அவர்கள் மீது வந்த விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு எதற்கு முதல்வர் விஜயம் அப்படி ஒரு நிலைப்பாடுக்கு போகணுன்றது நம்மளோட கேள்வி. அறிஞர் அண்ணா, ஐயா காமராஜர் எவ்வளோ பேசியிருப்பாங்க மக்கள் பிரச்சனையை.
தமிழ்நாடு பூரா எவ்வளோ விஷயங்கள் தரவுகள் எடுத்து எடுத்து பேசியிருப்பாங்க. அப்படி அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னா என்னங்க இது? பேசி பேசியே ஏமாற்ற வேணாம். நான் அதை சொல்லலை. மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலாம் இல்லையா? இப்போ இன்றைக்கி முதல்வர் ஒருவேளை காவேரி விஷயத்தில் யாருக்குமே தெரியாத தரவுகள் இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லூரி மாணவர்களுக்கும் படிக்கிற பசங்களுக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும் தானே? ஏன் காவேரி ஆறை பற்றி தானே நம்ம காவேரி தாய் பற்றி தானே பேச சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற அணை பற்றி விஷயம் தானே. எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்தால் என்ன? சட்டம் ஒழுங்கும் பேச மாட்டேன், இது படிப்பேன், பார்த்து படிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருவோன்னா என்னங்க இது?